ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Tastytastysamayal. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் பொடி பிரட்டல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பட்டு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தை லேசாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் வெண்டைக்காவை நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வெண்டைக்காயில் இருக்க குழகுழப்பு தன்மைலாம் போகும். வதங்கிடுச்சு. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு மற்றும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வதங்கட்டும் சிம்லேயே. இது வதங்குற கேப்பில் நம்ம பொடி ரெடி பண்ணிடலாம். வெண்டைக்காய் பொடி பிரட்டலுக்கு போடக்கூடிய அந்த பொடியை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன். மண்சட்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதில் ஒரு 4லேருந்து 5 நம்பர் அளவுக்கு காஞ்ச வரமிளகாய் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காய் வதக்கும் போது மிளகாய் தூள் போட்டு வதக்கியிருக்கோம். ஸோ வரமிளகாய் ஆட் பண்ணும்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ரேஷியோ பார்த்தீங்கன்னா உளுந்தம் பருப்பு 1 பங்குன்னா அதுக்கு பாதி பங்கு கடலைப்பருப்புக்கு பாதி பங்கு அளவுக்கு தனியாக ஆட் பண்ணணும். இதுதான் ரேஷியோ. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். எல்லா பொருளுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பருப்புலாம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். பருப்பு மிளகாய் எல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு ஃபைனாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் சூப்பராகவே வதங்கிடுச்சு. இது ஒரு வதக்கிட்டு இது கூடவே நான் கருப்பு மூக்கடலை வேக வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ண போகிறேன். 1/4 கப் அளவுக்கு மூக்கடலை ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா டோட்டலி ஆப்ஷனல் தான். வேணான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ஆனால் மூக்கடலையில் நிறைய புரதச்சத்துக்கள் இருக்குது. உடம்புக்கும் ரொம்ப நல்லதும் கூட. இது மாதிரி பொரியல் ஆட் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி மூக்கடலை இந்த மாதிரி பொரியலில் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு, நல்லா வதங்கியாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க பொடியை ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியை ஆட் பண்ணுறேன். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பொடியை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளந்து விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் பொடி பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தயிர் சாதம், சாம்பார் சாதத்தை கூட சப்பாத்தி கூடலாம் வச்சுட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல சூப்பரான ரெசிபிகள் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.